வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இடையில ஊட்டியிலே இப்படி இருந்தாலும் நாங்கள் எப்படி காரைக்குடியில் ஸ்டே பண்ணுறது? அவ்வளோதான். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? பொட்டானிக்கல் காடுங்க. அங்கே காரைக்குடி தமிழ்நாடு. சிட்டி நான் ஜீவா. இது மட்டுமா நீ சோக்கா இருக்க ஜீவா. இது மாமா மணி. बेल बॉय ये तो बैड बॉय है. இது மாப்பிள்ள சக்தி. அவ்வளவுதான். என்ன சக்தி? कोलगेट वेद शक्ति. என்ன டின்னர் மாப்பிள்ள கோகில் கண்ணு. என்ன சார்? ஓ கமெண்ட் ப்ரோ. ஏன் ப்ரோ? அந்த வீட்ல ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனலாக ஒரு லிவிங் கிரீச்சரை கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? இதான் எரும மாடு. ஊட்டி எரும மாடு. தோர ஏதாவது புல்லு தில்லு இருந்தா போடுங்க தோர. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வந்திருக்கேன்னா ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டனு. யாருன்னு பார்த்தா vlogger மணிகண்டன் கேப்டன். போங்க கேப்டன். பேர்ல ஏமாத்துறீங்க. கேப்டனை வந்து ஃபோக்கஸ். கேப்டன் ஜாக்ஸ்பர். நான் போங்க கேப்டன். கேப்டன் ஜாக்ஸ்பர் அசிங்கப்படுத்தாதீங்க நண்பர்களே. கேப்டன் டக்குன்னு இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. தான் ஸ்டைலா நிக்கிறாரு பாருங்க எப்படி நிக்கிறாங்க. என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? என்ன பண்ண முடியும்? இப்ப என்னன்னா சந்தோஷம் வந்து ஊட்டில வந்ததுல இருந்தே காணும். அது வந்து இப்ப நம்ம வந்து சந்தோஷம் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? வந்து கேட்டுருவாங்க. ஆனா அவர் கிடைக்க மாட்டாரு. யார் தெரியுங்க? சந்தோஷம். எப்படி காணாம போனாரு? என்ன நிலவரம்? என்ன எப்படி காணாம போனா கண்டுபிடிச்சு போறோம். வாங்க போலாம். சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க இப்ப? தலைவர் திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடம். இதுக்காக நான் ஒரு vlog எடிட் பண்ணேன். ஐயோ சாமி, இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். குமரேசா இன்னும் சந்தோஷ காணோம். தேடி தான் இருக்கோம். ரொம்ப தேடுறாங்க. தெரியல. சந்தோஷம் பார்த்தா மட்டும் நான் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா சொல்றீங்க. கண்டிப்பா சொல்றீங்க. நீங்க கண்டிப்பா சரி, உள்ள போனானோ அவனை மணிகண்டன் அவரை தேடி போயிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிட்டே புள்ள ஊட்டியில இருந்து அவ்வளோ மறந்தான். கொடூரமா ஊட்டி வயலுல அடிக்கடி அடிக்காதடா. பின்னாடி அதாவது கூட வந்த கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்தோம்? 66 பேர் வந்தாங்க. 67 பேர்ல 10 பேர். அதாவது 61 பேர் வந்தோம். அதுல 56 பேர் தான் கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நான் எப்போதுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீட் பிரேக்கர் போகணும்னு ஏற மாட்டோம். இங்கே ஸ்பீட் பிரேக்கர் ஏற மாட்டோம். அது சைடில் இருக்கு, அந்த வழியாக போவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே எது சொன்னாலும் அது ஆப்போசிட்டாக போவோம். இல்லை இப்போ என்ன போட்டிருக்கு பாருங்களே, ஏறாதீங்கன்னு போட்டிருக்கு. சரி, ஆனால் நம்ம அப்போ தான் ஏறுவோம். நீச்சல் அடிப்பேன், 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவேன்,
நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பேன். நாக்கால மூக்க தொடுவேன், விசில் அடிப்பேன், கடல்ல குளிச்சிருக்கேன். பாத்துக்க, அப்புறம் எடிட்ல பாத்துக்க. நீங்க என்ன பாப்பணும் நடிக்கிறீங்க? சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்போதுமே ஃபோட்டோ எடுக்க வந்து ஒருத்தன் இப்படி மாட்டுவான் எங்கள் கேங்கில். அதே மாதிரி தான் இப்போ சஞ்சு மாட்டியிருக்காப்புல. யாச்சும் ஒரு ஆள் எடுக்க சொல்லிடுவாப்புல இந்த மாதிரி. அதே மாதிரி மாட்டிக்கிட்டான். வெற்றிகரமாக கப்பல்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து வர்றாரு. நீ தானே மாட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சோகம் என்னன்னா எனக்கு மட்டும் ஒழுங்காகவே ஃபோட்டோ எடுக்க Hey, I've seen this one. This is a classic. இல்லை சார், கெட்ட பேரில் அதே பேரில் தான் இருக்கிறார். டிடிஎஃப் வாசன் தான் இருக்கிறாரு. மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் நல்லா எடுத்து கொடுத்துட்றேன். இந்த பாருங்க, எல்லாம் துரோகிங்க, பச்சை துரோகிங்க. அம்பிட்டு போகிறோம். இந்த ஐஃபோன் பேர் தான். ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்க தெரியல. வடுக்காது. அவ்வளோதான், ஃபைனலாக ஊட்டி முடிஞ்சிருச்சு. எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அவ்வளோதான், ஃபோட்டோ கேட்ட மிஸ் பண்ணி மறுபடியும் காரைக்குடி கதவு கட்டுறேன். காரைக்குடி தான் வண்டியை இல்லையா, நைட்டு டின்னர் இருக்குது. டின்னர் ஷாப்பிங்கே இல்லையா? இருக்குது ஷாப்பிங். அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஷாப்பிங் இல்லாதவங்களுக்கு சும்மா போய் வேண்டியதான். இங்க பாருங்க நண்பர்களே, எக்ஸிட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். குட் பை ஊட்டி. பாய் பாய். குட் பாய். குட் பாய். குட் பாய். பாய் பாய். குட் பாய். பாய் பாய். டாடா. குட் பாய். கயா. கடைசி வாட்டி காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே பார்த்தா காரைக்குடி சாப்பிட்றதுக்குள்ளே வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. காரைக்குடி எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லுங்க. செமையா இருக்கு. ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண முடியாது. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல.